11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தந்தை மகன் மோதல் அப்படின்றத தாண்டி கட்சி பிளவு அப்படின்னு நிலைக்கு போயிருச்சு, நீக்கம் அப்படின்னு நிலைக்கெல்லாம் போயிருச்சு. அடுத்தது தேர்தல் ஆணையம் தான் இதை முடிவு பண்ணுமான்ற கேள்வியும் வந்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் சாமானிய நாகராஜ் இருந்திருக்கார். நாகராஜ் வணக்கம். பாமகவுல இது இதுவரை வெறும் மோதலாக பார்க்கப்பட்டது. தனி கட்சி தொடங்கிக்கோ அப்படின்ற அளவுக்கு அன்புமணி அவர்களை நோக்கி ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு இருக்கு. குறிப்பா நீக்கிட்ட அப்படின்றதே சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அது? சார், முதல்ல இது ஹரிசாண்டல் ஸ்பிரிட்டா இருக்கும், திருப்பி சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சோம் சார். பட் இன்னைக்கு இதை பார்த்தா இது வெர்டிகல் ஸ்பிரிட்டா போகுது. இது நம்ம அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ் ஸ்பிரிட் மாதிரி நம்ம நினைச்சோம் முதல்ல. பட் இட் டசன்ட் லுக் லைக் தட். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் பயணப்பட்டாருன்றது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் ஆணையத்துல அன்புமணி தான் என்டோர்ஸ் பண்ணியிருந்தது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும். சோ அந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, இது எல்லாத்தையும் பார்க்கணும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இது என்டிஏக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் நான் பாக்குறேன். இது எலெக்ஷன் கமிஷன்லாம் இதுக்கு தீர்வு வரும்னு நினைக்கிறீங்களா? குடும்பத்துல உட்காந்து பேசி சமரசமா பேசி எல்லாம் அந்த தீர்வு அந்த நிலையெல்லாம் கடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா நாகராஜ்? இல்ல, எல்லா குடும்பத்திலயும் செல்வி அக்கா மாதிரி ஒருத்தங்க இருக்க மாட்டாங்களே, அதான பிரச்சனைங்க. செல்வி மேடம் மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். பட் அந்த மாதிரி ஒருத்தர் இல்லாத போது கஷ்டம் தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃபேமிலியில எங்க மாமா சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லா ஃபேமிலியும் ஒருத்தர் இருப்பாங்க. பட் இங்க யார் சொல்லி எல்லாரும் கேட்பாரோ அவரே ஸ்பிரிட் வேணும்னு நினைக்கிறாரு. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. அதுதான் பிரச்சனையா இருக்கு. இல்ல, இப்போ தேர்தலுக்கு 8 மாதம் தான் இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் போனா உடனே தீர்வு கிடைக்குமான்னு தெரியாது. ஆப்வியஸ்லா சிம்பிள் ஃப்ரீஸ் வாய்ப்பு இருக்கு. கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்துல பாமக அந்த டிமாண்டிங் ஃபேக்டர் அப்படின்றதே இழந்துருமா? நாங்க எப்பவுமே 40 தொகுதி கேட்போம் அப்படின்றதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. இப்போ பாமக நிலைமை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில எப்படி இருக்கும்? பாமகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில மிகப்பெரிய பின்னடைவு இருக்கும். ஆல்ரெடி 2011 தேர்தல்ல, அதாவது நம்ம தேர்தலோட டேட்டாஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு தேர்தல் ஆய்வாளராக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2011 வன்னியர் வாக்குகளை கொஞ்சமாக திராவிட கட்சிகளுக்கு பாமக இழக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி அந்த கேப் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கியூரியஸா ஜெயலலிதா அவர்களும் கலைஞர்களும் ஒர்க் பண்ணி அதை சால்வ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஃப்ரண்ட்ல இருந்து பெரிய பெரிய லீடரை உருவாக்கிட்டாங்க. ரைட். சோ அது ஒண்ணு. இப்போ இது அடுத்த ஸ்டெப்பா என்ன, இன்னும் இருக்க வாக்குகளை பயங்கரமா பின்னடைஞ்சு திராவிட கட்சிகளுக்கு போகிற வாய்ப்பு நிறைய இருக்கிறது. சோ பாமக வலுவிழக்கும் இதுக்கு மேல. அதுதான் திருப்பி உயிர் பழக்கும், அந்த உயிரிழந்து வரும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. நன்றி திரு நாகராஜ். இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. செப்டம்பர் 11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.